மீண்டும் வணக்கம் டைமண்ட் டிவி நேயர்களே, இது உங்கள் அபிமானம் டைமண்ட் டிவியின் வினாடி வினா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் கலங்கரை தமிழன் தோமா பாக்கியா. நம்மிடையே இருவரும் தலைவர் ஒருவர் தலைவி ஒருவர் அமர்ந்திருக்கிறார். எந்த நாட்டுக்குன்னு தெரியாது. யார் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள். நீங்கள். A very happy morning to all the Diamond TV viewers. I'm Kavyashree. I'm studying 12th standard in Atmalya Senior Secondary School and my principal name is Mrs. Suganya. இந்த சிவாஜி ஒரு படத்தில் சொல்லுவார், தமிழ் கடவுளுக்கு ஆங்கிலத்தில் அர்ச்சனை அப்படின்பார். அது மாதிரி காரைக்கால் முழுதும் தமிழையான்னு பேர் வாங்கின எனக்கு ஆங்கிலத்தில் இந்த அறிமுகம் நன்றாக தான் இருந்தது. ஆங்கிலம் என்பது ஆங்கிலத்துக்கு எதிரானவர்கள் அல்ல தமிழர்கள். தாய்மொழிக்கு முதலிடம் கொடுங்கன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். நீங்கள். Good morning to all viewers. I am R. Arjun from ONGC Public School and I am studying 12th standard. My principal name is Karthikeyan. நன்றி. அறிமுகம் முடிஞ்சிடுச்சு. இரண்டாவது சுற்றில் தகுதி பெற்றிருக்கிறீர்கள். அடுத்த சுற்றுக்கு செல்ல இருப்பது யார் என்பதை பார்ப்போம். அது முன்னாடி சொன்ன மாதிரி தான், ட்ரெயின் போயிட்டே இருக்கு. குறைந்த மதிப்பெண் எடுத்தவங்க கீழே இறங்கிக்கலாம். சரிதானே? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நீங்க ரெண்டு வாழ்த்து சொல்லிங்க பார்ப்போம். வாழ்த்துக்கள். யாரு சொன்னது உண்மையான வாழ்த்து அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். 10 கேள்விகள், ஒரு கேள்விக்கு 2 மதிப்பெண்கள். அதிக மதிப்பெண் எடுப்பவர் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு செல்வீர்கள். உங்களுக்கான முதல் கேள்வி, எந்த பேரவை தேர்தலில் தபால் வாக்குகள் எண்ணுவதில் புதிய நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது? உங்களுக்கான குறிப்பு அஸ்ஸாம், தமிழ்நாடு, பீகார். இப்போ சமீபத்தில் தேர்தல் நடக்க போகுதுன்னு வச்சுங்க. இப்போ தேர்தல் துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தபால் வாக்குகள் முன்னாடி எண்ணிடுவாங்க. முன்னாடி எண்ணி எந்த கட்சி ஜெயிக்குது அப்படின்னு வெற்றி முன்னணியில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அது மாதிரி எண்ணக்கூடாது. அதற்கு பதிலாக என்ன பண்ணுன்னா, கடைசி சுற்று என்பதற்கு முன்பு தான் தபால் ஓட்டு எண்ணணும்னு புதிய விதிமுறை கொண்டு வந்திருக்கு தேர்தல் ஆணையம். புரியுதா? நமக்கு எதுக்கே வம்பு, எங்களுக்கு மாதிரி கேள்வி கேட்க கூடாதா? அசோகர் ஆத்த வெட்டினார், குளத்தை வெட்டினார், மரத்தை வெட்டினார்னு கேட்டா நல்லா இருக்கும். நீங்க தேர்தல்ன்றீங்க, பார்மோஸ் ஏவுகணைன்றீங்க, ஒன்றும் புரியல. புரியுதா? கொஞ்சம் வேகமா? ஏதோ கொஞ்சம் புரியுது. மதிப்பெண் எடுக்கிறமா பாப்புன்னு யோசிக்கிறார். உங்களுக்கான முதல் கேள்வி அதுதான். எந்த பேரவை தேர்தலில் தபால் வாக்குகள் எண்ணுவதில் புதிய நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது? அஸ்ஸாம், தமிழ்நாடு, பீகார். எது சரி? தமிழ்நாடு. மீதம் இருக்குது அஸ்ஸாம், பீகார். அஸ்ஸாம். இரண்டும் தவறான பதில். பீகார் என்பதுதான் சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, இவற்றுள் எந்த போர் விமானம் பயன்பாட்டிலிருந்து முழுமையாக விலக்கப்பட்டிருக்கிறது? இவற்றுள் எந்த போர் விமானம் பயன்பாட்டிலிருந்து முழுமையாக விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறது? உங்களுக்கான குறிப்பு மிக் 20, மிக் 21, மிக் 23. அதாவது போர் படையிலிருந்து இது இவ்வளவுதான், இதுக்கு ஆயுட்காலம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு ஒரு போர் விமானத்தை அதுலேருந்து விலக்கி வைக்கிறாங்க. இனிமே அது போருக்கு வராது அப்படின்னு ஒரு விமானத்தை விலக்கி வச்சிருக்கு நமது இந்திய அரசு. எந்த விமானம்? மிக் 20, மிக் 21, மிக் 22. மிக் 20. 20. மீதம் இருக்குது 21, 22. 21 என்பதுதான் சரியான பதில். அது என்ன கேட்டீங்கன்னா, ரஷ்யா தயாரிப்பது. அதனால் அதிக விபத்துகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு நமது போர்ப்படையிலிருந்து மிக் 21 விமானத்தை விலக்கி வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கான அடுத்த கேள்வி, பெண்கள் சுய தொழில் தொடங்க எந்த மாநிலத்தில் 10,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது? பெண்கள் சுய தொழில் தொடங்க எந்த மாநிலத்திலிருந்து ரூபாய் 10,000 வழங்கப்பட உள்ளது? உங்களுக்கான குறிப்பு பீகார், உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா. பீகார், உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா. மீதம் இருக்கிறது பீகார், உத்தரப்பிரதேஷ். பீகார் என்பதுதான் சரியான பதில். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஒரு 6 மாசத்துல எலெக்ஷன் வர இருக்க காரணத்தினால நிறைய அறிவிப்புகள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். எலெக்ஷன் தான் கொடுக்கதான் செய்வாங்க, அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டாங்க. ஐயோ டிவி இருக்குப்பா, வம்பு ஆண்டப்பா, தெரியாம சொல்லிட்டு அரசியல்வாதிகளே கோச்சிக்காதீங்க. வாய் சும்மா இருக்க மாட்டேது எனக்கு, அதுதான் பிரச்சனை. அரசியல்வாதிகள்லாம் கோச்சிக்காதீங்க. உங்களுக்கான கதை, நமது காரை மண்ணில் விழா காலங்களில் சாலைகளின் ஓரங்களில் அதிக நடைபாதை கடைகள் போடுகிறார்கள். இதனால் வாகனங்கள் நிறுத்துவதும் மக்கள் நடப்பது என பல சிரமங்கள் இருக்கு. காரை மாவட்ட நகராட்சி நிர்வாகம் தலையிட்டு நடைபாதை கடைகளை ஒழுங்குபடுத்தி மக்கள் நடப்பதற்கும் வாகனங்கள் நிறுத்துவதற்கும் நகராட்சி நிர்வாகம் முயற்சி எடுக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக கதை. நமது காரை மண்ணில் விழா காலங்களில் சாலைகளில் ஓரங்களிலும் அதிக நடைபாதை கடைகள் போடுகிறார்கள். இதனால் வாகனங்கள் நிறுத்துவது, மக்கள் நடப்பது என பல சிரமங்கள் இருக்கு. காரை மாவட்ட நகராட்சி நிர்வாகம் தலையிட்டு நடைபாதை கடைகளை ஒழுங்குபடுத்த மக்கள் நடப்பதற்கு வாகனங்கள் நிறுத்துவதற்கும் நகராட்சி நிர்வாகம் முயற்சி எடுக்க வேண்டும். கதை நல்லா இருக்கா?
இப்போ நம்ம ஒரு கதை சொல்றோம்னா அதுல ஒரு சமுதாய நோக்கம் இருக்கணும், அப்படிதானே? ஆமாங்க. சரிதானே? மாற்று கருத்து இல்ல. முதல் சுற்றுல யாரை வெற்றி அடைஞ்சீங்க? யூனிவர்சல் அகாடமி. யுனிவர்சல் அகாடமி. நீங்க? சண்முகா. நீங்க இப்போ ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒரு ஏதாவது ஒண்ணுல வந்து இவங்க சிறந்து இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, பாட்டு போட்டி, பேச்சு போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, எது? நான் நீங்க தான் சொல்லணும். யோசிக்கிறாருங்க, நான் எதுல சிறந்து இருக்கிறேன்னு அவர் யோசிக்கிறாரு. சரி, இப்படி கேட்போம், உங்க தோழிகள்ல உங்கள் மனம் கவர்ந்தவர் யார்? எனக்கு எல்லாரையும் பிடிக்கும், ஒருத்தவங்கன்னு சொல்ல வராது. ஏங்க இதெல்லாம் ரொம்ப அரசியல்வாதி மாதிரி இருக்குது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இல்ல உண்மையாவே எல்லாரும் பிடிக்கும். உங்களுக்கு ஒரு சிறந்த தோழி, இப்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்ற சிறந்த தோழி யாருமே இல்லையா? இல்ல நான் அப்பலாம் நினைக்கவே மாட்டேன். இல்ல எல்லாருமே எனக்கு உங்க அப்பா ரொம்ப பிடிக்குமா? அப்பா பிடிக்கும். உங்க அப்பா கிட்ட எவ்வளவு நல்லவரா இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன குணம் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, உங்க அப்பா பிடிக்காத குணம்னா என்ன? ரொம்ப கோவப்படுவாங்க. ரொம்ப கோவப்படாதீங்க, கணையம் பிரச்சனை வருமா. ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது, உங்க அப்பாக்குன்னு இல்லை, பொதுவாகவே கோபம் தான் ஒரு மனிதனை தன் நிலையிலிருந்து நிலைமாற செய்துவிடும். ஒரு கோபத்துல ஒரு நொடியில், இப்போ காசு வாங்கிட்டு வெட்டுறான்ல, அது இல்லை பிரச்சனை. கோபத்துல அருவாள் எடுத்து ஒருத்தனை வெட்டுறான்னு வச்சுங்களேன், அவன் வாழ்க்கையே போயிடுது இல்லையா? வாழ்க்கை போகுதுன்னு தெரிஞ்சவன் சண்டை போட்டு ஒருத்தனை வெட்டுறது வேற, ஆனா அவசரப்பட்டு கோபத்தில் செய்கின்ற எந்த செயலும் உன் வாழ்வை இழந்துவிடும். ஆக முடிந்தவரை கோபப்படாதீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு செய்தி கேட்குறேன், நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். உங்க பள்ளிக்கூடத்துல இந்த ஆசிரியரை மட்டும் எனக்கு சிறப்பா பிடிக்கும்னா யார்? அப்படிலாம் எதுவும் சொல்ல முடியாதுங்க. என்னங்க இது வம்புல மாட்ட வேண்டான்னு பாக்குறாரு, வேற ஒண்ணும் இல்ல. ஒரு ஆசிரியரை சொல்லி ஒரு ஆசிரியர் வம்புக்கு வந்துருவாங்க, ஏன் வம்பு அதென்ன பாக்குறீங்க? ஆமாங்க. அதையும் ஆமான்றாருங்க, அதையும் ஆமான்னு சொல்றது. ஏங்க என்னங்க போங்க. சரி, உங்களுக்கான கேள்வி, கதை மறந்துருச்சா இல்லையா? ஞாபகம் இருக்கு. அட பாவிங்களா, கதை மறக்கணும் தானே இவ்வளவு கேள்வி கேட்டேன். சரி, முயற்சி என்ற வார்த்தை திரும்ப அவர் சொல்றாரு, திரும்ப நீங்க வந்து கதையை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றாரு. நான் சொன்ன கதையில முயற்சின்னு டயலாக் இருக்கானே பார்க்க வேண்டிய கதைகள் இருக்கு, புரியுதா? வாகனங்கள் என்று எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு? வாகனங்கள் என்று இந்த கதையில் 2 முறை. அப்படியா? நீங்க? 3. அவர் சொன்னார், முடிவு பண்ணிட்டாரு 2. நம்ம யோசிச்சிருக்கோம் 1 2 நம்ம ஒன்று சேர்த்து சொல்லுவோம்னு சொல்லிட்டாரு. எது சரின்னு பார்த்துங்க சீக்கிரமா. நமது காரைமண்ணில் விழா காலங்களில் சாலைகள் ஓரங்களிலும் அதிக நடைபாதை கடைகள் போடுகிறார்கள். இதில் வாகனங்கள் நிறுத்துவது, மக்கள் நடப்பது என பல சிரமங்கள் இருக்கு. காரை மாவட்ட நகராட்சி நிர்வாகம் தலையிட்டு நடைபாதை கடைகளை ஒழுங்குபடுத்த, மக்கள் நடப்பதற்கும் வாகனங்கள் நிறுத்துவதற்கும் மாவட்ட நிர்வாகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2 முறை. யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். 2 மதிப்பெண்களுக்கு. உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஞாயிறு விடுமுறை எப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது? எந்த ஆண்டு ஞாயிறு விடுமுறை எந்த ஆண்டு மாற்றப்பட்டது? உங்களுக்கான குறிப்பு 1838, 1840, 1843. 1838, 1840, 1843. 1840. மீதம் இருக்கிறது 38, 43. மூன்றாவது குறிப்பு 1843. ஆக்சுவலா மிக சரியாக நீங்க சொல்லணும்னா 1843 தான் ஞாயிறு விடுமுறை கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி எங்க இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா வியாழன் வெள்ளி தான் விடுமுறையா இருந்துச்சு. ஏன் அப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ரோமானியன் காலண்டர்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் அதுல நிறைய அதுல மாறுனுச்சு. அதுல தான் தோன்றியது லீஃப் வருடங்கள். அதுல தான் ஒரு நாட்கள் கூட குறைக்க வந்ததுக்கெல்லாம் காரணம் அப்ப ஆரம்பிக்கப்பட்டதான் அது. 2 பேரும் 4க்கு 4 என்று சமநிலை வகிக்கிறார்கள். உங்களுக்கான அடுத்த கேள்வி, பெரியார் அணை யாரால் கட்டப்பட்டது? பெரியார் அணை யாரால் கட்டப்பட்டது? உங்களுக்கான குறிப்பு பென்குயின், ஜி.இ. போப், காரல் மார்க்ஸ். பென்னிக்விக். மீதம் இருக்கிறது ஜி.இ. போப், காரல் மார்க்ஸ். இரண்டாவது குறிப்பு என்னவா இருக்கும்? ஜி.இ. போப். அதான் 2வது குறிப்பு. சரியா? என்ன காரணத்துக்கு இவ்வளவு தயக்கம்? சரியா தெரியலங்கிற தயக்கம். பரவாயில்ல, 4 மதிப்பெண்கள் தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா? சரியா? தெளிவா விளையாடுங்க, ஒன்றும் இல்லை. பென்னிக்விக் என்பது தான் சரியான பதில். கூட 2 மதிப்பெண் போயிருக்க, அவ்வளோதான். இன்னும் 4 கேள்விகள் இருக்கு. சரியா? உங்களுக்கான அடுத்த கேள்வி, மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் சந்திக்கும் இடம் எது? என்னங்க கை போகுது? கேள்வி ஈஸியா இருக்கா? அடா பாவீங்களா, இப்படி தெரிஞ்சிருந்தா கடினமா கேள்வி கேட்டு 2 மார்க்கு போயிட்டுன்னு நினைக்கிறேன். தெரியுதா? பாப்போம். நீங்க ஒண்ணு செய்யுங்க, முதல்ல பெல் அடிச்சு விட்டு நீங்க சொல்லிடுங்க பதில. என்னங்க நான் சொல்லி கொடுக்குறேன் சரின்றாரு. கை போகுது பாருங்க, சீக்கிரம் கையை வைங்க. குறிப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அடிக்கணும். மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் சந்திக்கும் இடம் எது? உங்களுக்கான குறிப்பு நீலகிரி, ஆனைமுடி, தொட்டபேட்டா. நீலகிரி, ஆனைமுடி, தொட்டபேட்டா.
ஆனைமுடி தொட்டபெட்டா. குறிப்பு 1. குறிப்பு 1 தாங்க அவர் சொல்லியிருக்காரு நீலகிரின்னு. ஒரு ஆமாங்க. இப்ப சொன்னதுல சொல்றேன். ஆனைமுடி தொட்டபெட்டா. ஆனைமுடி. இது அவர் முதல்ல பெல் அடிச்சு அவசரப்பட்டு தப்பா பதில் சொல்லிட்டாரு. அப்படியா? இல்ல கான்ஃபிடென்ட்டா இருந்ததால நீங்க யோசிச்சு இவரே கான்ஃபிடென்ட்டா இருந்துட்டாரு. அதுதான் சரியான பதிலே. நம்ம ஏதாவது சொல்லி வைப்போம்னு நினைச்சாரு தவிர்த்து தொட்டபெட்டான்னு லேசா அப்படி தொட்டிருக்கப்படாதா? இரண்டும் தவறான பதில். உங்கள் தொட்டபெட்டா நீலகிரியில தானே இருக்கு. ஏங்க தொட்டபெட்டான்னு வந்துட்டேங்க. தொட்டபெட்டா வராம இருந்தா நீலகிரி தான். குறிப்பில் தொட்டபெட்டா வந்துட்டல. அப்ப மிக நெருங்கி எங்க இருக்குங்கிறதான கேள்வி. சரிங்க. சரிதானே? சரிதான். சந்தோஷப்படுங்க. அவரும் தப்பா தான் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கான அடுத்த கேள்வி. 2000 நோட்டு இருந்துச்சு பாத்தீங்களா? 2000 ரூபாய் நோட்டு பாத்துருக்கீங்களா? ஏன் போட்டாங்க, ஏன் எடுத்தாங்கன்னு தெரியுமா? தெரியல. ஏன் போட்டாங்க? கருப்பு பணத்தை ஒழிச்சாச்சா? ஒழிக்கல. சாரி சார், எல்லாம் சொல்லாதீங்க சார். டிவி சார், நீங்க என்ன வம்புல மாட்டி விட்டுருவாரு பாருங்க இவரு. நான் அந்த வம்புக்கெல்லாம் போறேன். எங்க இவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்க. நான் கேள்வி கேட்டேன், பதில் சொன்னாருங்க. ஐயா நீ மாட்டிக்கிட்டீங்க. 2000 ரூபாய் நோட்டு அச்சடிக்க தயாரிக்க எவ்வளவு செலவானது? 2000 ரூபாய் நோட்டு அச்சடிக்க எவ்வளவு செலவானது? உங்களுக்கான குறிப்பு 3 ரூபாய் 18 பைசா. இல்ல 4 ரூபாய் 18 பைசா. 2ம் இல்ல 6 ரூபாய் 18 பைசா. எது சார்? யாரு? இவர்தான். சாரி சார். 6 ரூபாய் 6 ரூபாய். மீதம் இருக்குது 3 18 4 18. 4 18. 2 மதிப்பெண்ணை இப்படி வாங்குவார்னு நான் கனவுல கூட காணல. என்னன்னு கேளுங்க. எங்க 6 18 இல்லைங்க, 4 18ங்க. என்ன நடந்துச்சுன்னா, நீங்க முதல்ல பெல் அடி அவர் அடிச்சாரு. இவர் என்ன பண்ணாரு? இல்ல இவர் தான். இவரு 6 18 சொல்ற ஆளு அவரு. இல்ல நான் 4 தான் சொல்ல நினைச்சேன். அப்படியா? அப்ப மதிப்பெண் நியாயம் தான். நீங்க 6 தானே சொல்ல வந்தீங்க. உங்களுக்கு மதிப்பெண் கிடையாது. 2 பேரும் 6க்கு 6 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீர்கள். 9வது கேள்வி உங்களுக்கான அடுத்த கேள்வி. அமேசான் காடுகள் எத்தனை நாடுகளில் பரவி இருக்கிறது? அமேசான் காடுகள் எத்தனை நாடுகளில் பரவி இருக்கிறது? உங்களுக்கான குறிப்பு 7 நாடுகள், 9 நாடுகள், 15 நாடுகள். யாருமா? இவர் தானே? 2 பேரும் சேர்ந்து அடிச்சிங்களா? மறுபடியும் 2 பேரும் கை வைங்க. குறிப்பு சொல்றது அடிக்கணுமாம்ல. அமேசான் காடுகள் எத்தனை நாடுகளில் பரவி இருக்கிறது? 7 9 15. 2வது அடிக்கும்போது இப்படிதான் பிடிச்சிருக்கணும் சார். என்ன பங்க? 9. நீங்க? 7. இல்லங்க, 9 தான் சரியான. உண்மையா தானே சொல்றீங்க? ஏமாத்த கூடாது. அப்புறம் வடிவேல் ஒரு படத்துல சொல்ல மாட்டான், அப்புறம் அழுதுட்டு வாங்குற மாதிரி இருக்காது. 9 நாடுகளில் அமேசான் காடுகள் பரவி இருக்கிறது என்பதுதான் சரியான பதில். 8 மதிப்பெண்கள், 6 மதிப்பெண்கள். 2 எடுத்துருங்க தயவு செய்து. டைம் பிரேக் ஆகும். டாஸ் போட்டு யார் ஜெயிச்சான்னு பார்த்துக்குவோம். அதுக்கு எதுக்குங்க இருக்கு? அது கரெக்ட். இது கரெக்டான வேகமா பேசுங்க. எடுத்த 2 மார்க்கு போயிடுவேன் மிக்சர்ல. அது கரெக்டான கேள்விதான். அதுக்கு எதுக்கியா கேள்வி? உங்களுக்கான அடுத்த கேள்வி. உலகில் முதல் முறையாக மூங்கிலில் இருந்து எத்தனால் உற்பத்தி செய்யும் அதிநவீன ஆலை எங்க இருக்கிறது? எத்தனால் இப்ப எதுக்கு அதிகமா தயார் பண்றாங்க தெரியுமா? தெரியுமா? கச்சா எண்ணெய் வந்து நம்ம ரஷ்யால இருந்து அதிகம் வாங்குறோம். அதனால என்ன பண்றாங்க, அமெரிக்கா நமக்கு 50% வரி விதிச்சிட்டாங்க. இப்ப கச்சா எண்ணெய் ஏன் நம்ம ரஷ்யால இருந்து வாங்குறோம்னா குறைந்த விலைக்கு தர்றாங்க. அப்ப எண்ணெய் கூட எத்தனால் கலக்கும் போது பெட்ரோல் நமக்கு மிச்சமாகுது. அதனால எத்தனால் அதிகம் தயாரிக்கிறாங்க. எதுல இருந்து இப்ப தயாரிக்க தொழிற்சாலை ஏற்படுத்தி இருக்கிறாங்கன்னா மூங்கில்ல இருந்து தயாரிக்க தொழிற்சாலை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. கதை சொல்லியாச்சு. கேள்விக்கு போலாம். மூங்கிலில் முதல் முறையாக எத்தனால் உற்பத்தி செய்யும் அதிநவீன ஆலை எங்குள்ளது? உங்களுக்கான குறிப்பு தமிழ்நாடு, அஸ்ஸாம், குஜராத். அஸ்ஸாம், குஜராத். கேள்வி முடிஞ்சிடுச்சு, பதில் வந்துடுச்சு. யார் அடுத்த ரவுண்டு போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. எதிர்க்க இருக்கிற என் அறிவார்ந்த தமிழ் தாய் தொப்புள் கொடி உறவுகள் யோசிக்கிறாங்க, 2 பேர்ல யாரு சரியா சொல்லியிருப்பா? 2 8 மார்க் எடுத்து வச்சிருக்கு வைக்கிங்க. எதுல சொல்லுவேன். அப்ப நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு. மீண்டும் சந்திக்கலாம். இது போன்ற ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலங்கரை தமிழன் தோமா பாக்கியா. நன்றி, வணக்கம். வணக்கம். வாழ்க தமிழ். தமிழ் மொழியை, தமிழ் மொழி. என்னங்க ஆங்கில வழி கல்வி கூட தான் படிக்கிறீங்க, தமிழ் தானே? வேகமா சொல்லுங்க. இவங்களுக்கு 2 பேருக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. யாரு ஜெயிச்சான்னு சொல்லவே இல்லையடா, நிகழ்ச்சியை முடிச்சிட்டியடான்றாங்க. வாழ்க தமிழ். தமிழ் மொழியை, தமிழ் மொழி எவராலும் வென்றுவிட முடியாது. கை கொடுங்க அவங்களுக்கு. அடுத்த ரவுண்டுக்கு போறாங்க. வாழ்த்துக்கள். அசாம் என்பதுதான்
சிரிங்கங்க, ஜெயிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக விளையாண்டீங்க சிரிச்ச முகத்தோட. ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் இது போன்ற ஒரு அழகான நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கலங்கரை தமிழன் தோமா பாக்கியா. வாழ்க தமிழ்.